ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதா சவுண்ட் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீய சக்திகளை விரட்டி எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகாலட்சுமியை நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கும் மூலிகை சாம்பிராணி வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக பூ காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த காஞ்ச பூவை வந்துட்டு நம்ம சேகரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சாம்பிராணி மேக் பண்ண போகிறோம். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மாலை வந்து சாமி பாதத்தில் வச்சுட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒன்று வாசலில் மாட்டுவோம், அப்படி இல்லைன்னா காரில் மாட்டுவோம், அப்படி இல்லைன்னா பூஜை ரூம் கதவுல மாட்டுவோம். ஸோ இந்த மாதிரி மாட்டுவோம். அதுக்கப்புறம் அது காஞ்சு அது வீணாக தான் போகும். அந்த மாதிரி வீணாக்காம அதை யூஸ் பண்ணி நம்ம சாம்பிராணி தயாரிக்கலாம். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது பார்த்து ஆட் பண்ணும்போது எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாது. தீய சக்திகளை விரட்டக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து நம்ம வந்து தூபம் போடும்போது வீடே மனமாக இருக்கும். வீடு மட்டும் இல்லைங்க, தெருவே மணக்கும். நம்ம வீடுமே கோயில் மாதிரி, கோயிலுக்குள்ள என்ட்ரானா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிவைன் ஃபீலோட இருக்கும். ஜென்ரலாக பூஜை அறையில் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சோம் அப்படின்னா அந்த பூவை வந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும். அடுத்த நாள் அது காஞ்சிச்சு அப்படின்னாலே அதை வந்து நம்ம எடுத்துடணும். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியான காஞ்ச பூவை வந்துட்டு குப்பையில் கண்டிப்பாக தூக்கி போடக்கூடாது. ஒன்று கால்படாத இடத்துல போடணும், அப்படி இல்லைன்னா செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம், நீர்நிலைகளில் சேர்த்து வச்சு கொண்டு போய் விடலாம். ஸோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்படி பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பிராணி கூட தயாரிக்கலாம். சில பேர் வந்து சாமிக்கு வச்ச பூ வந்து சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கடையில் பூ வாங்கி காய வச்சு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கடையில் பூ வாங்கி அதை வந்து உதிர்த்து இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த காம்புமே இருக்கக்கூடாது. தனித்தனி பெட்டல்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே போதும். ஸோ இந்த மாதிரி காய வச்சு செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். பால் சாம்பிராணி சேர்க்க போகிறோம். வெண்கடுகு வந்து கண் திருஷ்டியை போக்க வல்லது. திருஷ்டி கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு சேர்த்து நம்ம வந்து சுற்றி போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. நீங்க சுத்தி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெண்கடுகு அப்படின்றது வீட்டில் வச்சிருங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜவ்வாது அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அது வாசனை மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து நம்ம பூஜை அறையில் எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த கோயில் என்ட்ராகிற அந்த ஸ்மெல் வந்து அந்த ஜவ்வாது வந்து நமக்கு கொடுக்கும். அதனால தான் அந்த கலசத்திலையா இருந்தாலும் சரி, விளக்கேற்றும் போதும் சரி, இந்த ஜவ்வாது அப்படின்றத மெயினாக யூஸ் பண்ணுவோம். பூஜை அறையில் வைக்கக்கூடிய மங்கள பொருட்கள் என்ன அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாசனை மிகுந்த எந்த ஒரு பொருளையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தசங்கு பொடி. இது 10 மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பொடி. தசங்கு பொடி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பூங்கற்பூரம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் நம்ம சேர்க்குறோம். பச்சை கற்பூரத்தோட யூசேஜ் வந்து நிறையவே இருக்குது. பச்சை கற்பூரமும் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரும். கோயிலில் இருக்கிற அந்த ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுக்கும். பச்சை கற்பூரமும் எந்த அளவுக்கு நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்றது இருக்காது. பூங்கற்பூரம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா எரிஞ்சு தடையில்லாமல் அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக பரவணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம பூங்கற்பூரம் அப்படின்றது சேர்க்குறோம். ஏலக்காய் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற ஒரு பொருள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஏலக்காய் சேர்க்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம விருப்பப்பட்டு நமக்கு தேவைகள் எது இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா அதில் வெண்கடுகு சேர்க்கிறோம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, தசங்கு இதுலெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதனால வந்துட்டு மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்கள் சேர்க்கிறோம். பட் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது செஞ்சுட்டு அதை வந்து அந்த சாம்பிராணி தூபம் போடும்போது வீடே வந்து மணக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்கும். அது கூட வந்துட்டு நெய் வந்துட்டு 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் இது சேர்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம அந்த பிளண்ட் பண்ணுறதுக்காக ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம காய வச்சுருந்த அந்த பூவெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் பால் சாம்பிராணி 1/2 பேக் அளவுக்கு அதில் வந்து சேர்த்துருங்க. தசங்கு பொடியும் அதே அளவுக்கு சேர்த்துட்டு வெண்கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
ஜவ்வாது நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அதனால் நான் வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு சேர்த்துடுறேன். பச்சை கற்பூரம் ஒரு 5லேருந்து 7, பூங்கற்பூரம் ஒரு 5லேருந்து 7, ஏலக்காய் 15லேருந்து 20, நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவுடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ரோஸ் வாட்டர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு தாம்பலத்தில் இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு, தசங்க பவுடர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட இந்த கோன் வந்து கொடுப்பாங்க. அந்த கோனில் சுற்றி விபூதியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சைடில் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு நம்ம வந்து தாம்பலத்தில் இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா அந்த கோன் ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைட்லலாம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோன் ஷேப் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் அப்படி அமுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ராப்பராக வராது. ஏன்னா நம்ம அந்த ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஒட்டிக்கும். அதை ஒட்டிட்டு வராமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ் பண்ணுறோம். இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து பீஸ் எடுத்துட்டு சுண்டு விரலை வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கோன் அந்த கார்னர் வந்து ப்ராப்பராக வரும். ரெடி பண்ணி வச்சிருக்க மூலிகை பொடியை உள்ளே வந்து நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த அளவு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மூடின மாதிரி அப்படியே பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இதே மாதிரி எல்லா கோனையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ கோன்ஸ் வேணால் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த கோன் ஷேப் மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு நீங்கள் எந்த ஷேப்க்கு நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூலிகை மிக்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்தோம் அப்படின்னாலே அந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கோனோ இல்லை சிலிண்ட்ரிக்கலோ இல்லை ரெக்டாங்கிளோ எந்த ஷேப் வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணால் இந்த கோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் வந்து கட்டாயம் நம்ம வெயிலில் வைக்கிறது நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் அப்படி இல்லைனா 1.5 நாளே போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்போதைக்கு காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அது உள்ள அந்த ஈரத்தன்மை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம 2 நாள் ஃபுல்லாக காய வைக்கும் போது மட்டும்தான் அது ஃபுல்லாகவே காயும். காய வச்சதுக்கப்புறம் தூபம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக சூப்பராக ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக தெருவே மணக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும், தெய்வீகமாகவும் இருக்கும். நம்ம பூஜை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்குமே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.